தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எம் அனைவருக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளேயே செல்லலாம். இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனிலே வழங்கியுள்ளேன். அந்த லிங்கை பயன்படுத்தி இலகுவாக உங்களுடைய மொபைலிலே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் செய்தன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும் என்கின்ற ஆப்ஷன் இதிலே தந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு கெட் ஸ்டார்ட் என்கின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்கள். அதனை கொடுத்துன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனிலே ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் தந்திருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பினால் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஸ்கிப் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு இந்த அப்ளிகேஷனிலே ஒரு பெர்மிஷன் கேட்பார்கள். அந்த பெர்மிஷனை இன்னபிள் பண்ணுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய கோ டு செட்டிங்கை கொடுத்து கொள்ளுங்கள். அதனை கொடுத்துன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு பெர்மிஷன் வழங்க வேண்டும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பட்டனை இன்னபிள் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பெக் வந்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அதனை கிளிக் பண்ணின்னு சொன்னால் உங்களுக்கு பிளாக் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை இதில் சூஸ் பண்ண வேண்டும். இதில் இருக்கக்கூடிய செலக்ட் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதனை கிளிக் பண்ணின்னு சொன்னால் உங்களுக்கு 4 விதமான ஆப்ஷன்கள் வரும். நீங்கள் பிளாக் பண்ணக்கூடிய அந்த 4 விதமான ஆப்ஷன்களில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி கொள்ளுங்கள். இப்போது நான் 4ஆவதாக இருக்கக்கூடிய டெய்லி யூசேஜ் லிமிட் என்கின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி கொள்கின்றேன். இந்த ஆப்ஷன் எதற்கென்று சொன்னால், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்களை ஒரு நாளில் எத்தனை மணித்தியாலும் எத்தனை நிமிடங்கள் யூஸ் பண்ண வேண்டும் என்பதற்கான ஆப்ஷன் தான் இதில் கேட்டிருக்கின்றார்கள். நான் உதாரணத்துக்கு 1 நிமிடத்தை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ப்ளே பட்டனை கொடுத்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த அப்ளிகேஷனை அல்லது எந்த வெப்சைட்டை பிளாக் பண்ண வேண்டும் என்பதற்கான 2வது ஆப்ஷன் இருக்கின்றது. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போது நான் உதாரணத்துக்கு யூடியூபை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். மாத்திரமல்லாமல் நீங்கள் விரும்பக்கூடிய ஏதாவது ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் பிளாக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் மேல் இருக்கக்கூடிய வெப்சைட் என்கின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே சென்று கொள்ளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த வெப்சைட்டினுடைய URL-ஐ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வெப்சைட்களையும் இதில் பிளாக் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய சேவ் என்கின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதனை கிளிக் செய்தன்னு சொன்னால் 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் வரும். இதிலே இருக்கக்கூடிய 3 பட்டன்களையும் இன்னபிள் பண்ண வேண்டும். அதற்கு பிறகு கோ டு செட்டிங் என்கின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து இதிலே அப்லாக் என்கின்ற இந்த ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கும். இதனை ஒன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 ஆப்ஷன்களையும் செய்ததன் பிறகு கீழே இருக்கக்கூடிய கிரியேட் என்கின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்கள். இதனை கொடுத்தன்னு சொன்னால் நீங்கள் எட் பண்ணின அந்த டெய்லி யூசேஜ் லிமிட் இப்போது ஆக்டிவேட் ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் யூடியூப்பை யூஸ் பண்ணி 1 நிமிடம் பாவித்து விட்டீர்கள் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த யூடியூப் பிளாக் ஆகிவிடும். அதற்கு பிறகு நீங்கள் எந்த விதமான வீடியோக்களையும் இந்த யூடியூப்பில் பார்த்துக்கொள்ள முடியாது. இந்த யூடியூப்பை நீங்கள் ஒன் பண்ணி பாவித்துக் கொள்ளவே முடியாது. இதனால் நாம் இந்த வீடியோவிலேயே பார்த்த விடயம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமான விடயமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.